டர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் பார்க்குற வந்து டர்னிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்சுவலாக டயாமீட்டர் வந்து 60க்கு 60 இருக்குது. நம்ம டேர்னிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் டயாமீட்டர் 60, மினிமம் டயா 20. நம்ம இந்த 20, 30 மட்டும் இந்த இடத்துல ஸ்டெப் டர்னிங் பண்ண போகிறோம். வித்து சேம்பரும் அடிக்க போகிறோம். சேம்பர் வந்து 1x45 டிகிரி. நம்ம அதை எப்படி வந்து நம்ம ஜாபை வந்து ப்ரோக்ராம் பண்ணி நம்ம சிமுலேட்டர் மூலமா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். ஃபஸ்ட்டு லைன்லேயே எழுதுவோம். நம்ம இப்போ லைன்ல எழுத போகிறோம் ப்ரோக்ராமு. ஃபஸ்ட்டு x60க்கு x65 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் G01 2ல கூட நிப்பாட்டிக்கலாம். இந்த இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். Z டர்ன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 2 கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லைன்ல எழுத போகிறோம் எல்லாமே. ஃபஸ்ட்டு லைனில் போடுவோம், அப்புறம் நம்ம சைக்கிள் ஃபார்மேட்டில் போடுவோம். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். லைனுக்கும் சைக்கிளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லைன் எழுத போகிறோம். ஆக்சுவலாக ஃபேஸிங் மேம் பண்ணிச்சு, நம்ம டர்னிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த சேம்பர் அமௌண்ட்டுக்காண்டி ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து 45 டிகிரி 1. எப்பொழுதுமே லென்த்து 1 இருந்துச்சுன்னா ஹைட்டு 1 தான் இருக்கும். அது வந்து 45 டிகிரி பொறுத்தவரை மட்டும்தான். இப்போ 1x45 டிகிரி அப்படிங்கிறது 1 mm லென்த்துக்கு 45 டிகிரி வந்து சேம்பர் அடிக்கணுங்கிறது அர்த்தம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 60லேருந்து நம்ம 2 mm மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 58, இங்கே 58 பொசிஷன் பண்ணிட்டு தான் நம்ம சேம்பர் அடிக்கணும். அப்போ வந்து எக்ஸ் எவ்வளோ வந்து நம்ம டர்னிங் இப்போ பண்ண போகிறோம். 1 mm கொடுத்துக்கலாம். 1 mmனா ரேடியெல்லாம் 2 mm எடுக்கும். இப்போ 58 எக்ஸ் 58 அதே ஃபீல்டில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இஜட் மைனஸ் 40 எண்டாப்பில் இதுக்கு கண்டிப்பாக ஃபீடு கொடுக்கணும். ஃபீடு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடி எக்ஸ் 65 இஜட் 2க்கு போட்டோம்.
நீங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவோ இதை வச்சுக்கோங்க. x65 z2 feed 2 போட்டோம். அதுக்கப்புறம் x 56 ரெண்டு வரமாக கொடுக்குறோம். ரேடியலாக வரணும். இதுக்கு ஃபீடு கொடுக்கணும். ஃபீடு 0.2 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே தான் வரும். x65 z2 feed 2. அதுக்கப்புறம் x54 சாரி x54 இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். z - 40 ஃபீடு 0.2 அதிலே போட்டோம். அதுக்கப்புறம் x65 ஃபீடு 2க்கு போயிருந்தா 54 வரையும். அதுக்கப்புறம் z - 40 feed 0.2. அதுக்கப்புறம் x65 z2 feed 2. அதுக்கப்புறம் x50 50க்கு அப்புறம் z - 40 feed 0.2 டபுளா. ஒரு நிமிஷம். உங்களுக்கு லென்த்து வந்து உங்களுக்கு டயாமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு டம்மாக எழுதிட்டுருக்கோம். நம்ம இப்போ அதை கொஞ்சம் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். அதுதான் ஈஸியாக இருக்கும் அடுத்ததில் எழுதுறதுக்கு. காப்பி கொஞ்சம் தூரம் காப்பி பண்ணியிருக்கேன். கடைசியாக ப்ரோக்ராம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 58. அடுத்து வந்து 56. அடுத்து 54. அடுத்து 52 எழுதணும்னா ஓகேங்களா. அதுக்கப்புறம் 50. அதுக்கப்புறம் 48. அதுக்கப்புறம் 46. அதுக்கப்புறம் 44. அதுக்கப்புறம் 42. நம்ம கடைசியாக கூட ரெண்டு மார்க் பண்ணிக்கலாம். 42. 40. 38.
28 x 28 z minus 20 அதுக்கப்புறம் x 26 z minus 20 அதுக்கப்புறம் x 24 z minus 20 அதுக்கப்புறம் x 22 z minus 20 அதுக்கப்புறம் x 20 z minus 20 அதுக்கப்புறம் அவ்வளோதான். மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 4 5 6 7 8 பேஜ் வந்திருக்கு. மொத்தம் வந்து இதுமாரி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 பேஜ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட லைன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். லைன்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுக்கு மொத்தம் 75 லைன்ஸ் வருது. நம்ம லைனில் எழுதியிருக்கோம் 25 லைன்ஸு. இதே வந்து சைக்கிள் அப்படின்னா உங்களுக்கு கம்மியான லைன்லேயே முடிஞ்சிடும். ரொம்பவும் கம்மியான லைன்லேயே முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ப்ரோக்ராம் நம்பர் N1 ரெஃபரன்ஸ் டூல் நம்பர் ஆஃப்செட் நம்பர் இது ஸ்பிண்டில் ஸ்பீட் RPM அதுக்கப்புறம் x 65 z 15 அதாவது இந்த இடத்துல பொசிஷன் ஆகும். அதுக்கப்புறம் z2 feed 2 வருது. அப்புறம் x01 x58 இது கொடுத்தோடனே இந்த ஃபீடு 2லேயே இந்த x58 வரும். அதுக்கப்புறம் z minus 40 ஃபீடு 0.2னா இங்கேருந்து ஒரு டேர்ன் பண்ணும். மறுபடியும் x65 z2 ஃபீடு 2னா மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடும். அங்கேருந்து மறுபடியும் x56 உள்ளே இருந்தது. ரெண்டு அம்மா உள்ளே இறக்கியிருக்கோம் நம்ம ப்ரோக்ராமுக்கு. மறுபடியும் z minus 40 அதுக்கப்புறம் x65 மறுபடியும் ஸ்டார்டிங் பொசிஷன் போயிடுது. அதுபோல் 54 52 50 48 அது வரையும் மொத்தம் 30 வரையும் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் இது பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 30 வரையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். என்னடா ஃபினிஷிங் லைனத்தை கொடுத்துட்டோம்னு பார்க்காதீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஃபினிஷிங் லைன் வந்து எழுதலை. நம்ம ஒன்லி வந்து இந்த டேர்னிங் மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங் லைனு இன்னொரு ப்ரோக்ராமில் கூட நம்ம போட்டுக்கலாம். ரஃப் அடிக்கிறதுல எப்போதுமே ஃபினிஷிங் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு தனியாக வெர்டூல் தான் போடணும். உங்களுக்கு டேர்னிங்னா என்ன அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். இது நம்ம இந்த சேம்பருக்கு வந்து நல்ல ப்ரோக்ராம் இதை வந்து எழுதலை. அது ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம எழுதிக்கலாம். இது நம்ம இப்போ வந்து சிமுலேட்டர் மூலயமா போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு ஃபினிஷிங் லைன் மட்டும் எழுதுவோம். அதை வந்து நம்ம சைக்கிளில் போட்டு பார்ப்போம்.
எதில் வேணால் ஃபினிஷிங் லைன் வேணால் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக எழுதிக்கலாம். x 18 டாலர் z00 ஃபீல்ட் பாயிண்ட் 1 டாலர் x 20 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏ வழியிலையும் போடலாம், சி வழியிலையும் போடலாம், 45 டிகிரி மட்டும். அதுக்கப்புறம் z மைனஸ் 20 ரெண்டாவது பிளாக். அதுக்கப்புறம் x 28 a மைனஸ் 45 சாரி பொசிஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் x 30 a மைனஸ் 45 டிகிரி. அதுக்கப்புறம் z மைனஸ் 40 டபுள் இன்செட்டு. அதுக்கப்புறம் x 58 a மைனஸ் 45 டிகிரி. அதுக்கப்புறம் சாரி மறுபடியும் பழைய தப்பை தான் பண்ணிடுவோம். x 60 a மைனஸ் 45 டபுள். இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லாமே சேம்பர் அடித்தாச்சு. லென்த்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம டூவில் x 65 டு ஃபீடு 2க்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து மறுபடியும் சொல்கிறேன். இதை நம்ம சிங்கிள் பிளாக்கில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் இதை உங்களுக்கு காப்பி பண்ணி நான் சிமுலேட்டர் மூலியமாக ரன் பண்ண போகிறேன். நம்ம அந்த கடைசியாக வந்து இப்போ நீங்கள் ஒரு டிராயிங் பார்த்தீங்கன்னா தெரியும். 30 20 நம்ம டைரெக்டாக ஃபினிஷிங் எழுதியிருப்போம். அதை வந்து இந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30.2 ஆகும், 0.2 ப்ளஸில் வச்சுக்கலாம். இது வந்து 20.2, இதுவும் 0.2 ப்ளஸில் வச்சுக்கலாம். அது கரெக்டாக அந்த வேல்யூ பார்த்து மாற்றணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஜாப் வந்து மைனஸில் போயிடும். லைன்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 30.2 மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே 20 இருக்குது. இது நம்ம ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்போம். இங்கே 20 இருக்குது பார்த்தீங்களா, அதான் 20.2 மாற்றிருக்கலாம். இப்போ ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஃபேஸிங் ஸ்டெப் டர்னிங் லைன் ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப் டர்னிங் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நம்ம சிமுலேட்டர் யூஸ் பண்ணிடலாம். டயமீட்டர் லென்த் எவ்வளோ கொடுப்போம் காமன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டயமீட்டர் 60 லென்த் 60 தான். நம்ம பேசிக்கலாம் எதுவும் பண்ணலை.
டயாமீட்டர் 60, லென்த் 60. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பீஸை மாட்டியாச்சு. ரெண்டாவது ஆஃப்செட் எடுக்கணும். இந்த டூல் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால நான் அந்த வேலி கொடுத்துருக்கேன். 260 தான் எக்ஸ் ஆஃப்செட்டு, அது எடுத்தாலும் அவ்வளோதான் வரும். இது நான் அந்த டூல் நிறைய தடவை எடுத்தனால எனக்கு தெரியும். நம்ம இப்போ இஜாட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் மாற்றிக்குவோம். மாற்றியாச்சு. இப்போ ரெஃபரன்ஸ் விட்டு பொசிஷன் கொண்டு போங்க. கொண்டு போகிற முன்னாடி ஓகே முன்னாடி வந்துடுச்சு. ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரீசெட் பண்ணிடுங்க. டூலை கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் அது. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஹேம்டேப்பில் போட்டு நகர்த்திக்கலாம். இப்போ நம்ம இஜெட்டில் டச் பண்ண போகிறோம். டச் பண்ண உடனே மூவ் பண்ண நிப்பாட்டிடணும். டச் ஆயிடுச்சு. நம்ம இஜெட் ஆப்ஷன் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. ரீசெட் பண்ணிக்கோங்க. இதுவும் பண்ணலாம். அப்படியே விட போகிறோம். கண்ணை மூடிட்டு விட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், லென்த்து டூல்லாம் போய் இடிஞ்சு உடஞ்சது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணியிருக்கிற லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 40. அது ஜக்லேயே வந்து 5 உள்ளே பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன பண்ண அப்படின்னா மெட்டீரியல் லென்த்தை ப்ளஸ் பண்ணோம். லென்த் எவ்வளோ கொடுத்தோம்? 60. ஒரு லென்த் 60 கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஒரு 100 சேர்த்து கொடுத்துக்கலாம். 160 100 சேர்த்து கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துக்குங்க. 160. அப்போ இதில் வந்து 100 ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் இன்புட் பண்ணணும்.
ஜாப் டேமேஜ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேருந்தே விட்டுடலாம். எங்கேருந்து டேர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு எப்படி டேர்ன் பண்ணுதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு லைனாக சொல்கிறேன். நம்ம எழுதுறது தான் எந்த ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பொசிஷன் ஒவ்வொரு இங்கே போயிட்டு வரும். நம்ம இங்கே கூட எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சேம்பரோட வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ ட்ராயிங் போட்ட வியூக்கு ஜாப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் டைமென்ஷன்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். சிமுலேட்டரில் என்ன கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓரளவு கரெக்டாக வரும். டைமீட்டர் 30, இது பார்த்தோம் அப்படின்னா 20, இந்த டைமீட்டர் 30. ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. நம்ம அப்போ சிங்கிள் பிளாக்கில் போட்டு உங்களுக்கு எப்படி வந்து டேர்னிங் லைனில் எழுதுங்கிறத பற்றி பார்ப்போம். சிங்கிள் பிளாக்கில் போட்டுக்குவோம். ரெஃபரன்ஸ் டூல் செலெக்ஷன், X65 Z15க்கு வந்து நின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா X Z2ல நிற்கிது. அதுக்கப்புறம் X58ல பொசிஷனாக நிற்கிது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா X58 அதில் நிற்கிது. அதுக்கப்புறம் Z-40க்கு போகுது. அதுக்கப்புறம் X65க்கு Z2க்கு இங்கே வந்துடுது. மறுபடியும் X56 Z-40க்கு போகுது. மறுபடியும் X65 வந்துடுது. அடுத்த லைன் படிச்சிங்கன்னா X54க்கு மறுபடியும் வருது. மறுபடியும் Z-40 ஃபீல்டு பாயிண்ட் 2ல ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இதுபோல் வந்து ஒவ்வொரு லைனும் படித்து 30 வரையும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம 30 வரையும் எழுதியிருக்கோம். 30 வரையும் மைனஸில் 40 உள்ள லென்த்தும், அதுக்கப்புறம் 20 மத்தில் 20 மட்டையில் 20 லென்த்தும் மூவ் ஆகும். டூல் வந்து கட் எடுக்கும். நம்ம வந்து டூல் இங்கே தான் போகணும் இல்லை, நம்ம இங்கேயே எழுதிக்கலாம். நம்ம தான் எழுதுறது கொடுத்துருக்கு லைனில். இப்போ நம்ம லைன் முடிஞ்சோன்னே டேர்னிங் சைக்கிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அது வந்து இதே ப்ரோக்ராமு இதே வச்சுக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுங்கிறத பார்ப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா
சேம்பர் அடித்து ஓரமாக சேம்பருக்கு நமக்கு வந்து ஒரு ஜாப் ரெடி ஆயிடுச்சு. இது சைக்கிள் எப்படி எழுதுறாங்கிறத பார்ப்போம். சைக்கிள் ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ சைக்கிள் எப்படி எழுதாங்கன்னு பார்க்க போகிறோம். இதை பார்த்தோம்னா G71 U ஓரமோ ரிலீஃப் ஓரமோ, அதுக்கப்புறம் G71 P11 Q12 U0W0 8.2. இந்த பொசிஷனை வந்து N11, அதுக்கப்புறம் முடிகிற பாயிண்ட் வந்து N12 வச்சுக்கலாம். அவ்வளோதான், ப்ரோக்ராம் ரெடி. இது பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை லைன் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 24 லைன் தான். அதில் பார்த்தோம் அப்படின்னா 25 லைனு. அதுதான் லைனுக்கும் சைக்கிளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. சைக்கிள் எப்பொழுதுமே ஈஸி. எங்கே லைனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அங்கே மட்டும் தான் லைனுக்கு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு டிராயிங் வச்சு எப்படி லைன் எழுதிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் N1லேருந்து பொசிஷன் இங்கே இது ஸ்பிண்டில் ஸ்பீடு வரை எல்லாம் சேமாக தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறோம், இங்கே பொசிஷன் பண்ணுறோம். டயமீட்டர்லேருந்து கொஞ்சம் அஞ்சமாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் G01 Z2 ஃபீடு பாயிண்ட் 2க்கு கொஞ்சம் முன்னாடி அமர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் G71 இதுதான் டர்னிங் சைக்கிள். இதை பார்த்தோம் அப்படின்னா டர்னிங் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் ஆகும். போர்ட் டர்ன் பண்ணாவோ இல்லை பாடி டர்னிங் பண்ணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டர்னிங் சைக்கிள் எக்ஸ் பைரட்டு இந்த வேல்யூ எப்படி அப்படின்னா 20லேருந்து ரேடியலாக வரோமோ அப்போ டயாமீட்டர் வேடிக்கா 2 அந்த 2 நம்ம வந்து இதில் மைனஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் பைரட்டுன்னு எழுதணும். அப்புறம் Z0வில் பொசிஷன் பண்ணிவிட்டு X20 A-40 டிகிரிக்கு சேம்பர் அடிக்குது. அதுக்கப்புறம் Z-20க்கு லென்த்து உள்ளே வரும். அப்புறம் X28க்கு பொசிஷன் பண்ணுறோம். வழக்கம் போல் 2 மைனஸ் பண்ணிவிட்டு சேம்பருக்கு முன்னாடி பொசிஷன் பண்ணுறோம். 30க்கு சேம்பர் அடிக்குது. அப்புறம் 40க்கு லென்த்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் X58க்கு மேலே பொசிஷன் ஆகிட்டு X60க்கு சேம்பர் அடிச்சிருக்கு. அப்புறம் X65 Z2 ஃபீடு 2க்கு வெளியேறிடுது. Z10க்கு வெளியேறிட்டு ஸ்பிண்டில் ஆஃப் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆப்ஷனல் ஸ்டாப் N30. ப்ரோக்ராம் 2 எவ்வளோ முடிஞ்சு போச்சு. ப்ரோக்ராம் நம்பரு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ப்ரோக்ராம்.
இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இப்போ காப்பி பண்ணி சிமுலேட்டர் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனில் பார்த்தோம் இல்லையா, அதே இப்போ நம்ம சைக்கிளில் பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டர்னிங் ஸ்டெப் டர்னிங் சைக்கிள் ஸ்டெப் டர்னிங் சைக்கிள்ஸ் இது பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இங்கே நம்ம இதில் ப்ரோக்ராமை மாற்றிக்கலாம். ஸ்டெப் டர்னிங் சைக்கிள் அந்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல G0 ஒன்று இருக்கணும். நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் படித்தாச்சு. ஆப்செட் எடுக்குமா, டூல் அதே டூலு, லென்த்து அதே லென்த்து, நம்ம ஆப்செட்டுக்கு தேவையில்லை. ப்ரோக்ராம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சைக்கிள் படித்து முடிச்சோன்னே கிளம்பிடுச்சு. நம்ம அவ்வளோ லைன் வந்து லைனில் எழுதியிருக்கோம், 75 லைன் கிட்ட. இதை பார்த்தீங்கன்னா 24 லைன் தான். சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. அதுதான் சைக்கிளுக்கும் லைனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அது சைக்கிள்லையும் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். உங்களுக்காக மறுபடியும் இப்போ நம்ம டயமீட்டர் 2 கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம சிமுலேட்டருக்காண்டி வைக்கிறேன். மேக்ஸிமம் 1.5 எண்ணத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, டூல்லாம் உடஞ்சிடும். 2 மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த இது சிமுலேட்டர்னால நான் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ மினிட்ஸ் ஓடின்னு பார்ப்போம். X65 உள்ளனால கொஞ்சம் மெட்டீரியல் வேஸ்ட்டாக போகும். எம்டி லைன் ஃப்ரீயாக லைன் போகும். அதை நம்ம அடுத்த பாஸில் கரெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 42 செகண்டு. இவ்வளோ மினிட்ஸ் அந்த ஜாப் வந்து ரன் ஆகும்.
அதை வந்து எக்ஸ் நம்ம 62 கூட பொசிஷன் பண்ணிக்கலாம். ஆல்டர் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபினிஷிங் லைன் எழுதுறதுனால இந்த ஃபினிஷிங் லைன் படி இது வந்து சைக்கிள் ரன் ஆகும். நம்ம லைனில் எழுதிட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு லைனும் மேலேருந்து எழுதிட்டு வரணும்னு தேவையில்லை. உங்களுக்கு இப்போ சேம்பர் அடிச்ச மாதிரி ஆச்சு. ஜாப் உங்களுக்கு ஃபினிஷிங் ஆன மாதிரி ஆச்சு. நம்ம இப்போ அடுத்து வந்து போரிங்க்கு வந்து போட்டு பார்த்துருவோம். அதாவது ஸ்டெப் டர்னிங் போரிங். அதுக்கு நம்ம டிராயிங் வந்து ரெடி பண்ணணும். நம்ம இந்த டிராயிங்கையும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து போர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ட்ரில் பண்ணியாச்சு. நம்ம இந்த இடத்த மட்டும் இப்போ வந்து போர் பண்ணி இதுக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். இதிலே எழுதிக்கலாம். உங்களுக்கு இது தெரியும் நினைக்கிறேன். நம்ம இந்த லைன் மட்டும் தான் எழுத போகிறோம். அதனால் பொசிஷன் வந்து போரிங் பார் வந்து நம்ம 16 போரிங் பார் யூஸ் பண்ணுறதுனால நம்ம 20லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் 20. அதுக்கப்புறம் சைக்கிள் எல்லாம் சேம் தான். உள்ள ப்ரோக்ராம் மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். எக்ஸ் வந்து எக்ஸ் 60, இஜட் மைனஸ் இஜட் மைனஸ் 50, அப்புறம் எக்ஸ் எக்ஸ் 20. இதான் எண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து M12 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்துருவோம். இஜட் டன்னுக்கு வெளியே வந்து போயிடும். இதை வந்து நம்ம வந்து ஒன்லி ஸ்டெப் போர் மட்டும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ப்ரோக்ராம் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த லைன் வழக்கமாக நம்ம எழுதுறது தான். ஸ்டார்டிங் பொசிஷன் மெயின் ரூமில் இந்த டயமீட்டர் 20 உங்களுக்கு 20ல் வந்து போரிங் பார் நிப்பாட்டுறோம். அப்புறம் Z2க்கு வருது, கொஞ்சம் முன்னாடி வருது. அதுக்கப்புறம் G71 டானிக் சைக்கிள் இதை யூஸ் பண்ணி எக்ஸ் 60ல் நிப்பாட்டுறோம். நம்ம இதுக்கு சேம்பர்லாம் யூஸ் பண்ணல. அப்புறம் Z மைனஸ் 50, லென்த் 50 எம்எத்துக்கு உள்ளே வருது. அப்புறம் எக்ஸ் 20. இந்த எக்ஸ் 20 வரையும் போர் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். இதுதான் நம்ம எழுதியிருக்க. இதை நம்ம காப்பி பண்ணி போடுவோம். இதில் நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துப்போம். ஸ்டெப் போரிங் சைக்கிள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டெப் போரிங் சைக்கிள். இப்போ நம்ம வந்து போரிங் பார் எடுக்கணும்.
இந்த டூலெல்லாம் மாற்றணும், ப்ரோக்ராம் மாற்றணும், ஆப்செட் எடுக்கணும். நம்ம இந்த லென்த்தை கொடுக்க போகிறோம். லென்த்து 150, ஹைட்டு 100. ஒர்க் பீசஸ் லென்த்து 150, ஹைட்டு 100, அதாவது டயமீட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே தப்பு தான் வரும். நம்ம வந்து ப்ரோக்ராமில் சைக்கிளுக்கு முன்னாடி G01 கொடுக்கணும். இதுலேயும் கொடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் டூலை மாத்திரம். போரிங் பார் டூலு இந்த 1ஆம் நம்பர் டூலை ரிமூவ் பண்ணிக்கலாம். போரிங் பார் அதில் போட்டுக்கலாம். இதுக்கு ஆப்செட் எடுக்கணும். ஆக்சுவலாக டயாமீட்டர் வந்து இன்சைடு 20 கொடுக்க மறந்தாச்சு, கொடுத்துக்கலாம். இப்போ டூலை நகர்த்திட்டு வருவோம். படிக்குங்க. முன்னாடி ஆப்செட் எடுக்க போகிறோம். ஹேண்டில் மோட் மெயினாக ரொம்ப பொறுமையாக தள்ளணும், பார்த்து தள்ளணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டூர் உடஞ்சிடும். இது ஃபஸ்ட்டு போரிங் பார் போட்டோம், அது என்ன போரிங் பார்னு பார்க்க மாட்டோம். 16 தான் போட்டிருக்கோம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு சில நேரத்தில் மாற்றி போட்டுடலாம் நம்மளே. ஸ்பீடில் ரன் பண்ணுவோம். ஜெட்டில் போட்டாச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் மைக்ரான் 10 மைக்ரான் போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக தரணும். டச் பண்ண உடனே இன்சர்ட் எடுத்துடணும். டச் பண்ணிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும், டச் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இன்சர்ட்டுக்கு எடுத்துடலாம். இன்சர்ட் 0.0. அதுக்கப்புறம் போருக்கு எடுக்கணும். லைட்டாக போர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம் டூலை. போர் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க முடியல. பார்த்தோம் அப்படின்னா 21.05 இருக்குது. எக்ஸ் 21.05 ரிசீவ் கொடுத்தாச்சு. நம்ம ஆப்செட் எடுத்தாச்சு. இப்போ இருக்கு நம்ம ப்ரோக்ராமில் போட்டு சைக்கிள் செட் பண்ண போகிறோம்.
இதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே குத்திட்டு இருக்கு. எதனால ரீசன் தெரில. என்ன அலர் வந்ததுன்னு பார்ப்போம். டேட்டா நாட் ஃபவுண்டு பார்ப்போம். நம்ம எக்ஸு 18லேயே எக்ஸ் 20% இருக்கலாம். எக்ஸு 19 கொடுத்துக்கலாம். லீஃப் வந்து ஒரு 0.5 கொடுத்துக்குங்க. X 16 வச்சுக்கலாம். டூல் வந்து கரெக்டாக தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். நம்ம எக்ஸ் 19 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் X 60 வந்துட்டு அடுத்த லைன் வந்து Z 0.0 ரெண்டாவது பிளாக் கொடுக்குறோம். கொடுத்துட்டு Z -50 வரையும் போகுது. போட்டு X 19 முடியுது. அப்புறம் X வந்து 20க்கு ஆக்சுவலாக 19 தான் இருக்கட்டும். N 12 இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைக்கிளில் வந்து பார்ப்போம்.
0.0 depth of cut ஏத்தி கொடுப்போம். நம்ம அந்த போரியம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது சம்டைம் மிஷின் ப்ராப்ளம்னால கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம இதை அடுத்த வீடியோவில் நம்ம போரிங் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நன்றி. நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. U2 சிங்கிள் டெப்த் 2 mm கொடுக்குறோம், அதனால் 4 mm எடுக்கும். அதுக்கப்புறம் P500 Q600 இதுதான் அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் X60 G1 Z0 ஃபீடு பாயிண்ட் கொடுக்குறோம். நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து சிமுலேட்டர்னால இந்த இடத்துல வந்து மைனஸில் கொடுக்கணும் U வேல்யூ. இந்த இடத்துல U வேல்யூ மைனஸில் கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமுக்கு இது கரெக்டாக எடுத்துக்கும். அப்படி இல்லாட்டி இந்த சிமுலேட்டரில் எடுத்துக்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்க போகிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸ்டெப் போரிங் 20 mm டயமீட்டர். நம்ம லென்த் 50க்கு டயா 60க்கு நம்ம பண்ண போகிறோம். 60க்கு 50 mm எடுத்து நம்ம பண்ண போகிறோம் ஒரு ஸ்டெப்பு. அதுக்குண்டான ப்ரோக்ராம் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் கீழே உள்ள கமாண்டில் போடுவோம். இதை நம்ம இப்போ காப்பி பண்ணி போடலாம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டாச்சு. ஒர்க் பீசஸ் வந்து டயாமீட்டர் 100, லென்த்து 150. இந்த டயா பார்த்தீங்கன்னா ட்ரில் 20 ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். டயாமீட்டர் 150, நம்ம லென்த்து மட்டும் 200 வச்சுக்கலாம். நம்ம போரிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ஓகே கொடுத்துடலாம். பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெஷ் பீஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் பிளாக் ஆட்டோமேட்டிக்கில் போட்டு மறுபடியும் ரெஃபரன்ஸ் எடுக்கணும்.
என்ன அலாரம் வருதுங்கிறது பார்ப்போம். எமர்ஜென்சி எடுத்தாச்சு. மிஷின் ரொம்ப நேரம் நின்றுன்னா எமர்ஜென்சி அலாரம் வரும். இப்போ அது ஆட்டோமேட்டிக்கில் போட்டாச்சு. செக்கு ரெடியாக இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா டூலும் ரெடி. ரீசெட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பிளாக்கில் போட்டு விடுவோம். அதுக்கு முன்னாடி எதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கில் போட்டு விட்டாச்சு. இது பார்த்தோம் அப்படின்னா கட் எடுத்துட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் அழகாக பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் போலிங்க எவ்வளோ அழகாக பண்ணுதுன்னு. நம்ம இப்போ இந்த ஸ்டெப்புக்கு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மைனஸில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதனால் 59.9 தான் பண்ணும். நம்ம ஆப்செட் வேணாலும் பாயிண்ட் ஏற்றிட்டுக்கலாம். இது சிமுலேட்டர்னால உங்களுக்கு பாயிண்ட் மைனஸில் கொடுத்தாங்கன்னா தான் அது எடுத்துக்குது ப்ரோக்ராம். நம்ம பழையபடி பார்த்தம்போது எடுக்கல, இப்போ நமக்கு எடுத்துக்கிச்சு. இது நம்ம இந்த வகையில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை உங்களுக்கு இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜக்கு எதுவும் பிடிக்கல. இப்போ தான் பிடிக்கும். பிடிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்கில் போட்டுக்கோங்க. ப்ரோக்ராம் செக்கில் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படியே சொல்கிறது தான். ரெஃபரன்ஸ் டூல் நம்பர், ஆஃப்செட் நம்பர், அதுக்கப்புறம் G97 RPF ரன் ஆகுது. அதுக்கப்புறம் X20 Z5க்கு வருது. அதுக்கப்புறம் U2 மத்துக்கு ரிலீஃப் 0.5 வந்து ரிலீஃப் ஆகும், வெளியே வரும். அதுக்கப்புறம் G71 டேர்னிங் சைக்கிள் ஃபுல்லாக படிக்குது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் படி ரன் ஆகும். நம்ம எப்பொழுதும் ப்ரோக்ராம் வந்து ஃபினிஷிங்காக இருந்தாலும் சரி, ஓடியாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபினிஷிங் சைக்கிளுக்காக மட்டும்தான் நம்ம எழுதணும். சைக்கிளை பொறுத்தவரை மட்டும் அதை தான் நம்ம எழுதணும். லைனிங்னால் நம்ம ஒவ்வொரு லைனும் நம்ம எழுதிட்டு இருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா 20 லைன் 25 லைனில் முடிஞ்சிடும் சைக்கிள்ஸு. லைன்னா ரொம்ப எழுதிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு லைனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். அதனால் சைக்கிளே சிறந்தது. உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து மிஷின் வழி எவ்வளோ, இது உங்களுக்கு இதில் பார்த்தா தான் தெரியும். 59.9.
இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம 3D வேவ்லேயே பார்ப்போம். உள்ள ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா 59.9 கரெக்டாக இருக்குது. நம்ம 60 எழுதணும். மைனஸில் வந்து 0.1 கொடுத்தனால உங்களுக்கு 59.9 தான் எடுத்துக்கும். இந்த மைனஸில் 0.1 கொடுத்தனால உங்களுக்கு 59.9, அதாவது 59.9 தான் எடுத்துக்கும். நம்ம இதே வந்து ஆக்சுவலாக இதே ஒர்க் பீஸ்க்கு நம்ம இன்னொரு ஜாப் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இன்னொரு இதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு புரியுறதுக்காண்டி. பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஜாபை வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டயாமீட்டர், இந்த டயாமீட்டர் 60, இந்த டயாமீட்டர் 100, இந்த டயாமீட்டர் 200, மொத்தம் வந்து 2 ஸ்டெப் இதில் பண்ண போகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஐடிகிராஃப் ப்ரோக்ராம் இருக்குது. இதையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஃபினிஷிங்கில் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி நம்ம ப்ரோக்ராமில் போட போகிறோம். ஆல்ரெடி நான் காப்பி பண்ணிட்டேன், உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் விட்டேன். எடுத்தாச்சு உங்களுக்கு ப்ரோக்ராமு. இதில் வந்து போரிங் ஆஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்சைடு வந்து 50 இருக்கணும். டயாமீட்டர் கூட நம்ம 300 கூட வச்சுக்கலாம். லென்த் அதே இருக்கலாம். நான் ஆப்ஷன் நம்ம இதே எடுக்கிறது தேவையில்லை. இப்போ நம்ம அந்த ஜக்கு பிடிக்கல, இப்போதான் பிடிச்சிருக்கு. அதனால தான் அவங்க வந்து இந்த சவுண்ட் வந்துருக்கு. ரீசெட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் போட்டுக்கங்க. சிங்கிள் பிளாக் எடுத்துட்டுக்கலாம். இப்போ நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஜெட் எடுத்தாச்சு, எக்ஸும் எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா -0.5, 202னா 203.5க்கு போர் பண்ணோம். நம்ம இந்த ஸ்டெப் ஒரு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்து அப்படி தெரியல அப்படின்னா உங்களுக்காக இந்த 2D வியூவை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டெப்பு.
ஒவ்வொரு ஸ்டெப்பாக 2 mm 4 mm போகும் டயாமீட்டருக்கு. இது பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நம்ம ஒர்க் பீஸ் 50 கொடுத்துருந்தோம். இதை பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டயாமீட்டர் மொத்தம் 200 ஒன்று, சாரி 202 ஒன்று, அதுக்கப்புறம் X100 ஒன்று, அப்புறம் X60. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பு விட்ருக்கோம். அந்த 3 ஸ்டெப்புக்கு உண்டான 1 2 3 நம்ம 3 ஸ்டெப்புக்கு உண்டான இதை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஸ்டெப்பு. நம்ம மறுபடியும் என்ன கூட விடலாம், சேம் அதே தான். உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக போகணுன்றதுக்காண்டி கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் சைக்கிள் செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வேகமாக போகும். கொஞ்சம் வேகமாக போகும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனில் எழுதணும்னா கிட்டத்தட்ட ஒரு 300 லைன் எழுதணும். அந்த மாதிரி வந்து ரொம்ப லென்த்தாக எழுதிட்டுருக்கணும். அது வந்து டைம் வேஸ்ட்டு, கை வலிக்கும். நம்ம ஏதாவது ஒரு லைனை மிஸ் பண்ணிட்டோம்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளில் நீங்கள் ஃபினிஷிங் லைன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்க போகிறீங்க. இது மட்டும்தான், அதனால் வந்து அது தேவை கிடையாது. நம்ம அடுத்த பாடத்தில் ட்ரில்லிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது நம்ம வந்து இப்போ இது 3D வியூவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருக்குதுன்னு. 1 2 3 மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. இதுவே நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ரேஷனை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.